அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி உங்கள் வாழ்க்கை தல விதியை, உங்கள் விதியை திரும்ப ஒரு முறை மாற்றி எழுதும் நாள் தான் ரத சப்தமியாகும். ஆம், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அல்லது தடையாக இருந்தாலும் சரி, ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ராகு தடுத்தாலும் சரி, கேது தடுத்தாலும் சரி, எந்த கிரகம் தடுத்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் மீளவே முடியாது என்றால் இதோ ஒரு முறை உங்களுக்கு சான்ஸ். ஆம், இனிமேல் நம்ம வாழ்க்கை முடிந்துவிட்டது என்றால் இந்த ரத சப்தமே ஒரு முறை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். அடுத்த வருடம் ரத சப்தம் வருவதற்குள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். ஆம், இந்த ரத சப்தம் என்பது உங்கள் தலையெழுத்தை மாற்றும் சக்தி உள்ளதாகும். இந்த ரத சப்தமி உங்கள் கர்மாவை கறக்கும் ஒரு ஆயுதமாகும். இந்த ரத சப்தமி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தால் இந்த ரத சப்தமி ஆகும். அதே சமயத்தில் இந்த ரத சப்தம் என்பது எண்ணற்ற கோடி பலன்களை கொடுத்துவிடும். இதுதான் என்று சொல்ல முடியாது. சரி, இந்த ரத சப்தமி எப்போது வருகிறது என்று பார்த்துவிடும். இந்த மாதம், அதாவது 25ஆம் தேதி 1வது மாதம், அதாவது 25 ஜனவரி 2026 வருகிறது. இந்த ரத சப்தமினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் இதற்கான பலன்கள் என்ன என்பதை பார்த்துவிடும். ரத சப்தமியின் பலன் என்னவென்றால், இதை முறையாக நான் சொல்லும்படி செய்தால் செல்வம், செல்வாக்கு, அரசு வேலை, அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும். அதே போல் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கும். எத்தனை ஜென்மம் பாவம் செய்தாலும் சரி, 7 தலைமுறையில் செய்த பாவங்கள் விலகி ஓடும், கர்மா விலகி ஓடும், தடைகள் விலகி ஓடும், குடும்பத்தில் நிம்மதி, குழந்தைகளுக்கான படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம் என ஏக்கத்தோடு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அத்தனை விலகும். குறிப்பாக நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், கண் தொடர்பான வியாதிகள் பறந்தோடும். இதயம் சார்ந்த நோயாளிகளுக்கு இது மிக சக்தி வாய்ந்த நாளாகும். நான் இதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இன்று கடைபிடிங்க, இதய நோய் காணாமல் போய்விடும். இதய நோய்கள் நம் உடம்பில் நம் உடம்பில் வரக்கூடிய வியாதிகள் எத்தனை அனைவருக்கும் தெரியும். அத்தனை வியாதிகளுக்கும் அன்று ஒரு தீர்வு கிடைக்கும். நான் நீண்ட காலமாக மருந்து சாப்பிடுகிறேன், நான் சர்க்கரை வியாதி நோயாளி என்றால் கண்டிப்பாக அன்று கடைபிடிங்கள். அந்த நோய் கட்டுப்பாட்டிலே இருக்கும். அது ஒரு நூல் கூட மேலே ஆகாது. நான் பிபி பேஷண்ட் என்றால் அந்த பிபி உங்களுக்கு ரேஸ் ஆகாது, அப்படியே இருக்கும். நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளப் போகிறேன், எனக்கு அறுவை சிகிச்சைக்கு டாக்டர் தேதி கொடுத்திருக்கார், நிச்சயமாக அறுவை சிகிச்சை தடுக்கப்படும். அதே போல் தடைகள், எந்த தடையாக இருந்தாலும் சரி, குழந்தை தடை, வியாபார தடை, தொழில் தடை என அனைத்து தடைகளும் தவிடு பொடியாக்கும் சக்தி இந்த ரத சப்தமிக்கு உண்டு. 7 ஜென்மத்திலும் நீங்கள் மட்டும் இல்லை, 7 ஜென்மத்திலும் நீங்கள் செய்த பாவங்கள் அன்றே முடிந்துவிடும். ராமேஸ்வரத்தில் சென்று குளித்தால், காசியில் சென்று குளித்தால் நமது கர்மா போகிறது என்று சொல்கிறார்கள். நாம் அதை மறுக்கவில்லை, அவமதிக்கவில்லை. அதைவிட 100 காசிக்கு சமம், 1000 ராமேஸ்வரத்துக்கு சமம் இந்த ரத சப்தமியாகும். அப்படி என்றால் இந்த சக்தியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆம், அவ்வளோ சக்தி வாய்ந்தால் இந்த சப்தமியாகும். இந்த சப்தமி நாளில் ஒரு வேலையை நீ தொடங்கிவிட்டால், எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலை நிற்கவே நிற்காது. வானளவு உலக புகழுக்கு செல்லும். அவ்வளோ சக்தி வாய்ந்தால் இந்த நாளாகும். இந்த சப்தமி திதியில் அப்படி ஒரு சக்தி. என்ன சப்தம் என்றால், ஆம், சூரியனின் ஜெயந்தி நாளாகும். சூரிய பகவான் தனது உச்ச வீட்டை நோக்கி போகக்கூடிய 7 தேர்களை பூட்டி கொண்டு அவர் தனது உச்ச வீட்டை பார்த்தபடி பயணிக்கும் காலமே இந்த சப்தமி நாளாகும். இந்த சப்தமி நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்துவிட வேண்டும். எழுந்தவுடன் அன்று காலை அதற்கு முன்பே எருக்கு இலையை நாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு 7 எருக்கு இலையை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் மீது மஞ்சள் தடவி நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் மஞ்சள் தடவி வைத்து கொள்ளணும். சாம்பல் தடவி கொண்டு வைத்துக்கொள்ளலாம், விபூதி தடவி வைத்துக்கொள்ளலாம். மஞ்சள் தடவிய 7 எருக்குகளை வைத்துக்கொள்ளலாம். இது பெண்களாக இருந்தால். ஆண்களாக இருந்தால் விபூதி தடவி வைத்துக்கொள்ளலாம்.
வைத்து கொண்டு அதன் மீது பச்சை அரிசியை நீங்கள் மஞ்சள் கலந்து அதன் மீது வைத்து கொள்ள வேண்டும். ஒரு எருக்கு இலையை குப்புற கவிழ்த்து, அதாவது அந்த எருக்கு இலை மீது நரம்புகள் போல தெரியும் அல்லவா, அதை மேலே தெரிவது போல கவுத்து தலை மீது ஒரு இலையை வைத்து கொண்டு நான் செய்த பாவங்கள், அதாவது நீங்கள் சொல்ல வேண்டும், தலையாய இந்த மூளையை பயன்படுத்தி செய்த பாவங்கள் என்னை விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதன் மீது வைக்க வேண்டும். 2 கண்கள் மீதும் அந்த இறக்குகளையே வைக்க வேண்டும். கண்களால் செய்த பாவங்கள் விலக வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தோள் பட்டைகள் மீது 2 தோள் பட்டைகள் மீதும் நீங்கள் அந்த எருக்குகளை வைத்த வேண்டும். அப்படி வைத்து நான் கைகளால் செய்த பாவங்கள் விலக வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். கடைசியாக கால்கள் மீது, பாதத்தின் மீது அல்லது முட்டையின் மீது வைக்கலாம். அந்த நான் கால்களால் செய்த பாவங்கள் விலக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தயாராக நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு ஏதேனும் ஓடும் நீரில், அதாவது ஏரியோ ஏரி குளிக்கக்கூடாது, ஓடும் ஆறிலோ கடலோ அல்லது ஓடும் நீரை கணக்கு செய்து கொள்ளும். நான் பம்ப் செட்டில் குளிக்க வேண்டும் சொல்லக்கூடாது, ஓடும் நீராக இருக்க வேண்டும். அங்கே சென்று தயாராக இதெல்லாம் வைத்து கொண்டு சூரியன் உதித்த உடனடியாக நீங்கள் அதை எருக்கும் இலையை வைத்து கொண்டு அந்த ஓடும் நீரில் நீராட வேண்டும். நீராடி விட்டுட்டு சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு ஓம் ஆதித்யாய நம என்பதை ஒரு 11 முறை சொல்லலாம் அல்லது 108 முறை சொல்லலாம், உங்கள் விருப்பம். அதை செய்துவிட்டு இன்று முதல் எனது பாவங்கள்லாம் விலக வேண்டும், எனது கஷ்டங்கள்லாம் விலக வேண்டும், தடைகள்லாம் விலக வேண்டும், தாமதங்கள்லாம் விலக வேண்டும், கஷ்டங்கள்லாம் விலக வேண்டும் என்ற ஒரு முறை நீண்ட நேரம் சொல்லிவிட்டு மனதார சூரிய பகவானை வணங்கிவிட்டு அங்கிருந்து நீங்கள் வீட்டுக்கு வரலாம். வீட்டிற்கு வீட்டு ஃபுல்லாகவே சூரிய கோலம் நீங்கள் வரையலாம். அதே போல் சூரிய பகவானுக்கு வீட்டில் ஒரு சூரிய பொங்கல் செய்யலாம். அதே போல் நேரடியாக ஒரு சிறிய பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் கோதுமை முழுமையாக நிரப்புங்கள். நிரப்பி மத்தியில் கற்பூரம், அதாவது சூடம், அதை பற்ற வைத்து நேரடியாக சூரிய பகவானை பார்த்து ஒரு 3 முறை மங்கள ஆரத்தி எடுங்கள். சூரிய பகவானுக்கு அதை சமர்ப்பிங்கள். நீரை சமர்ப்பிங்க, சுத்தமான நீரை எடுத்து சமர்ப்பிங்கள். அதன் பின்பு கோதுமை பாயசம், அந்த நீங்கள் தீப ஆராதனை காமித்த கோதுமையை பாயசமாக தயார் செய்து வீட்டில் உள்ள பெருமாள் படைத்துக்கு அதை படையல் போட்டுவிட்டு அதன் பின்பு மீண்டும் எடுத்து சென்று சூரிய பகவானுக்கே அந்த படையலை சமர்ப்பிங்கள். அதன் பின்பு அந்த பாயாசத்தை நீங்கள் குடும்பத்தில் உள்ள குடிங்கள். இதை முறையாக செய்யுங்கள். சரி, இப்படியெல்லாம் செய்தால் என்ன நடக்கும் என்றால், நிச்சயமாக அடுத்த ரத சப்தமிக்குள் உங்கள் பிறவி கர்மா விலகும், நோய்கள் விலகும், கஷ்டங்கள் விலகும், கடன் குறையும், நோய் குறையும், படிப்பு நன்றாக இருக்கும், திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும், கணவன் மனைவி நன்றாக இருக்கும், கோர்ட்டு கச்சேரி வெற்றி கிடைக்கும், அரசு வேலை நன்றாக இருக்கும், அரசு வேலை கிடைக்கும், அதிகாரிகள் உதவி செய்வார்கள். அதே போல் அரசியலில் வெற்றி பெற முடியும், அதிகாரம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், கஷ்டங்கள் விலகும், நகை சேரும், பணம் சேரும், வீடு வாங்க முடியும், சொத்து வாங்க முடியும், கார் வாங்க முடியும், பங்களா வாங்க முடியும். இப்படி வாழ்க்கை என்ன தேவையோ அத்தையும் கொடுப்பது தான் இந்த ரத சப்தமியாகும். இது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. நாம் பொங்கலை முடித்துவிட்டு நாம் என்ன செய்வோம், ஜல்லிக்கட்டுக்கு ஓடி விடுவோம். இல்லை என்றால் நன்றாக சொந்த பந்தத்தோட கறி எடுத்து சாப்பிட்டு ஜாலியாக ஊர் சுற்றி விடுவோம். இதை நாம் யாரும் கவனிப்பதில்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் சரியாக கடைபிடித்தால் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயும் போய் எனக்கு கடன் ஆகி போச்சு, தோஷம் வந்து விட்டுச்சு, எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. நாக தோஷத்தை நிவர்த்தி செய்யும், செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்யும், காலசர்ப தோஷத்தை நிவர்த்தி செய்யும், தடைகளை நிவர்த்தி செய்யும், நோய்களை நிவர்த்தி செய்யும். மனசு உடம்பு அனைத்தையும் சொல்லப்போனால் உங்களது தலையெழுத்தை மீண்டும் மாற்றி நல்லபடியாக அமைக்கும் சக்தி இந்த ரத சப்தமிக்கு உண்டு. ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளோதான். நீங்கள் புதிதாக பிறந்து விட்டீர்கள், இப்போது நீங்கள் புதிதாக வாழப்போகிறீர்கள். இதுதான் சப்தமியின் சிறப்பாகும். எனவே இதை செய்யுங்கள், வாழ்க்கை நன்றாக இருங்கள். நன்றி, வணக்கம்.